ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டே வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வந்து தத்தை குத்தெல்லாம் ஊற்றுறேன். சரியா வரல, ரொம்ப கஷ்டமாக இருந்து சொன்னதா. இதுமாரி தான் 2 கொத்து வந்து ஊற்றிருந்தேன். அது திட்டமாக எடுத்துன்னு சுட சுட அப்புறம் வந்து கம்பு இடியாப்பம் வந்து ரெடி. ஆமாம், கொஞ்சம் டேர்ன் பண்ணி உங்கள் கொண்டையை காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூக்குள்ள வந்து எங்களோட செடியில் வந்து பூத்துது. இப்போயாச்சும் பரவாயில்ல, 1/2 முழம் 1/4 முழம் கிட்ட வந்து பூக்குது. ஃபர்ஸ்ட்டில் வந்து பூவே இருக்கு, ஒரு 2-3 பூ தான். இப்போ வந்து பரவாயில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கம்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, 1 கிலோ கம்பு நான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து எதனா ஒரு புட்டு செஞ்சு சாப்பிடணும் போல ஆசை. புட்டு செஞ்சு சாப்பிடலாம், இடியாப்பம் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் மாவு ஃபஸ்ட்டு கம்பு எடுத்து லைட்டாக கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சு நல்லா க்ளீன் சுத்தம் பண்ணிட்டேன். கல்லி இருக்குமோ, நம்ம கடையில் வந்தது கல்லி இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம மாவை அரைச்சின்னு வந்த பிறகு புட்டு செஞ்சாலும் செய்யலாம், இல்லைன்னா வந்து இடியாப்பம் செஞ்சாலும். அப்போ தான் நம்ம என்ன டிஷ்ஷு செய்யறதுன்னு முடிவு பண்ணலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு மாவை அரைச்சி வந்துடுறேன். சரி சரி. கம்புல வந்து செஞ்சு சாப்பிட்டு புட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது. கம்பு கேழ்வரகு இப்படின்னு தானிய வகையில் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப வந்து நல்லது. ஆமாம், சரிம்மா. போய் நான் வந்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துருந்தேன். சரிம்மா, சரியா? பாருங்க, நம்ம வீட்டில் இந்த கம்மா இருந்தால் சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். நம்ம கடையில் வாங்கி வந்தது இல்லையா, சுத்தம் பண்ணி வச்சுருந்தாலும் கல்லி 1-2 இருக்கும் இல்லையா, அதனால தண்ணி ஊற்றி நல்லா அரிசி எடுத்துக்கலாம். சரிம்மா, வாங்க இது போய் மாவு பண்ணி எடுத்துறேன். இப்போ வந்து இது மாவாக்கி எடுத்து வந்துடுறீங்களா? சரிம்மா. பாப்பா இருக்குது, நம்ம 2 பேர் தானே. அது வந்து திட்டமாக மாவு எடுத்துக்கணும். மாவு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துன்னுட்டேன். இது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நைஸாக வரும் ரொம்ப. இங்கே பாருங்க, பச்சரிசி மாவு கொஞ்சமாக இதில் கொட்டிக்கிறேன். கோலம் மாவு மாதிரி இது. பச்சரிசி மாவு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா? கோலம் மாவும் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணலாம். ஆமாம், கொஞ்சம் உப்பு போட்டு நான் தண்ணியில் வச்சு காய்ச்சிக்கிறேம்மா. அப்போ தான் வந்து திட்டமாக இருக்கு தெரியும். பாப்பா கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்துக்கிறோமா? சுட தண்ணியா? ஆமாம், சுடு தண்ணி தான் உப்பு தண்ணி காய்ச்சிக்கணும். அதுக்காக கெஞ்சி விட்டுக்கிறேன். பாப்பா இப்போ வந்து நம்ம திட்டமாக தண்ணி வச்சு சுடு தண்ணி வச்சு பேஞ்சிக்கலாம்னா சுடு, அதனால தான் கை வச்சு பேய முடியாது. கலக்கிற மாதிரி இருக்குது. காண்டி வச்சு கலக்கத்தான். கொளுத்து வேலை செய்கிற பொண்ணு எப்படி பேசுகிற பற்றியா? கலக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆமாம், அழகாக செஞ்சுக்கிறேன். ஜெயஸ்ரீ, நம்ம வந்து கம்பு மாவு கொஞ்சம் நம்ம அரிசி வந்து நம்ம இடியாப்பு கல்லில் ஊற்றலாம்னு ரெடி பண்ணி வச்சு இல்லையா, கொஞ்சம் வரத்து கொஞ்சம் கஷ்டமாயிடுது. நாங்கள் சரியாக வரவே இல்லை. நான் திட்டமாக ஒரு 2 கொத்து மட்டும் தான் ஊற்றி வச்சுக்கிறேன். அந்த ஊற்றுறது கூட நான் வீடியோ காட்டல. ஏன்னு கேட்டால் சரியாக வராதுனால அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. எத்தனை தெரியுமா, 3-4 கட்டையை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். மிஸ்டேக் இருக்குது. ஏன்னு கேட்டால் கம்பு மாவு வந்து நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பச்சரிசி மாவு அரைக்கிறோம் இல்லையா, அதுமாதிரி நைஸாக வந்து அரைச்சிருந்தா நல்லா இப்போ வரத்துக்கு நல்லா ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சா கொஞ்சம் லைட்டாக குறப்பா இருந்தது இல்லை, அது சரியாக வரவே இல்லை. அது நம்ம கிட்ட தான் அந்த மிஸ்டேக் இருக்குது. நீ அதுமாதிரி மிஸ்டேக் யாருமே பண்ணாதீங்க. கடையில கூட விற்பாங்க இந்த மாதிரி கேழ்வரகு மாவுலாம் அவங்களே அரைச்சி பாக்கெட் பண்ணி விற்பாங்க. அதுல வாங்கி ட்ரை பண்ணுங்க. ரைஸ் மில்ல கொடுத்து மாவா அரைச்சிட்டு வந்துட்டாங்க. நீங்க இடியாப்பம் கொடுத்துரும், அப்பதான் சூப்பரா வரும். எங்களை மாரி மிக்சியில அரைச்சி கொடுத்தாதீங்க, ஆனா சரியா வரல. நம்ம கம்பு வாங்கி வந்து செஞ்சதை விட கம்பு மாவு வாங்கி வந்து செஞ்சதா வந்திருக்கும், சூப்பரா வந்திருக்கும். ஏதோ தெரிஞ்சாலும் கஷ்டப்பட்டு 2 கொத்து ஊற்றி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஏதோ ஒண்ணு பட்டு செஞ்சுட்டோம். பட்டு 2 கொத்து ஊற்றி வச்சுக்கிறேன். அது அடுப்புல வச்சு நல்லா வேவுது, வெந்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது திட்டமா வந்து நாங்கள் தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா சுகர் போட்டு நல்லா காய்ச்சி அது ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டம்லாம் வந்து பட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து சுடப்பத்துக்கு நல்லா வரும், ஆனால் அந்த டைம் உங்களை வச்சு செஞ்சுடுது. எனக்கு மிக்சியில் அரைச்சி மிஸ்டேக் தான் நம்மகிட்ட இருந்தது. ஏன்னா வந்து எவ்வளோத்தர பூஞ்சி பார்த்தா அந்த அமுகம் இல்லையா, அந்த இதுலேருந்து வெளில தாவி படுதே தவிர கீழ்வாட்டமாக ராவ கூட வரல. எப்படி வந்த அளவுக்கு பொலன்னு ஊற்றி வச்சுக்கிறேன். ஏதோ மேலாக்க ஏதோ ஊற்றி வச்சுக்கிறீங்க. ஆமாம், சரி. தண்ணி சுகர் சேர்த்துக்கிறோமா, நல்லா இனிப்பாக இருக்கட்டும். ஒரு ரேட்டு நம்ம பச்சரிசி மாவுலேயே செஞ்சு போகலாம், வெறும் மாவுலேயே. அது நல்லா சூப்பராக வரும். எனக்கு அது நைஸாக கொஞ்சம் நல்லா அரைச்சிருப்போம். அது நல்லா சுடு தண்ணி விட்டு நல்லா பேசி ஊற்றினா சூப்பராக வரும். நம்ம கம்பு மாவில் சேர்த்து நம்ம கரெக்டாக செஞ்சு வந்துருக்கோம். அது வந்து நம்மளோட மிஸ்டேக், மாவோட மிஸ்டேக் ஒன்றும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் மொபைல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கிளாரிட்டி எப்படி இருக்கு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க.
மொபைலோட பேர் சில பேர் கேட்டிருந்தீங்க, சில பேர் வந்து கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மொபைலோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மி 12 5GB இதுதான் வந்து எடுத்துருந்தோம். இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து சூப்பராக வரும். யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். கொஞ்சம் டேர்ன் பண்ணி உங்கள் கொண்டையை காட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூக்களை வந்து எங்களோட செடியில் வந்து பூத்துது. இப்போயாச்சும் பரவாயில்ல, அரை முழம் 1/4 முழம் கிட்ட வந்து பூக்குது. ஃபர்ஸ்ட்டில் வந்து பூவே இருக்கு, ஒரு 2-3 பூ தான். இப்போ வந்து பரவாயில்ல. இப்போ வந்து மழை பெஞ்ச பிறகு பூ நிறைய வைக்குது. அது மட்டும் என் கொண்டைக்கே தான் அந்த பூவும் ஏற்றிக்கிறேன். முன்ன வந்து மொட்டை அடிச்சுதான் பூ வைக்க முடியும், கொஞ்சம் ஃபீலாக இருந்தது. இப்போ வந்து முடி வந்துது. இந்த முடியை வந்து நான் மடக்கி தான் போட்டுக்கிறேன். நீட்டாக தவங்க இல்லை, நீட்டாக தவற கழுத்து பக்கமாக இருக்குதா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால வந்து மடக்கி போட்டுக்கிறேன். எனக்கு வந்து முடி வந்துட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுல்ல, வளரும் தான். 1 வருஷம் 2 மாதம் ஆகுது. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்கிட்டே வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வந்து தத்த குத்தெல்லாம் ஊற்றுறேன். சரியா வரல, ரொம்ப கஷ்டமாக இருந்து சொன்னதா. இதுமாரி தான் 2 கொத்து வந்து ஊற்றிருந்தேன். அது திட்டமாக எடுத்துன்னு சுட சூப்பராக வந்து கம்பு இடியாப்பம் வந்து ரெடி. ஆமாம், ஏதோ நான் கஷ்டப்படணும். செம வாசனை, அந்த கம்போட வாசனை செம சூப்பராக இருக்குது. இப்பயே சாப்பிடணும் போல இருக்குது. நான் சாப்பிட்றேன். சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குதா? சூப்பரா டே. போச நல்லா கொடுக்குறேண்ணா. ஆமாம். சரி, திட்டமாக எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு. ரேஷமா, நான் வந்து உங்களுக்கு தேவையான திட்டமாக வந்து எடுத்துட்டீங்களா? இதில் ஊற்றி எடுத்துக்கிறேன். உடம்புக்கு நல்லதுமா அதெல்லாம் சாப்பிட்டா. கேழ்வரகு, கம்பு, இதுமாரி மாவு பொருள் அதிகமாக சாப்பிட்டா நல்லது. மாவு பொருள்னா நம்ம அரிசி மாவும் ரொம்ப சேர்த்துக்கிறதால இந்தமாரி ஆயிட்டலாம். தானிய வகைகளை சாப்பிட்றது நல்லது. ஜாஸ்தி உண்மையுமே சூப்பராக இருக்குதுமா. ஆமாம், சூப்பராக இருக்குது. இந்த கம்மம் புட்டு இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டது. எனக்கு வந்து கம்மம் புட்டு செஞ்சு சாப்பிடணும் போல தோணுது. அதாவது கம்மம் புட்டு சொல்லி எனக்கு நான் நம்ம எப்படோ ஒரு நாளைக்கு கம்மம் புட்டு செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கடையில் கூட மாவுலாம் வந்து விற்பாங்க. அதை கூட வாங்கிட்டு வந்து இது பண்ணுறதை விட நீங்கள் ரைஸ் மில்லில் மாவு கொடுத்து இந்த மாதிரி கம்பை கூட வாங்கி ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வந்து செஞ்சால் கூட சூப்பராக வந்து வரும். பட் நாங்கள் பண்ண மிஸ்டேக்னால வரல. நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஏதோ வந்து செஞ்சோம். அது கூட ஓரளவு தான் வந்து நல்லா சூப்பராக செஞ்சேன்னு வந்து சொல்ல முடியாது. ஆனால் டேஸ்ட்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது. பார்க்க வந்து இடியாப்பம் போல் இல்லைனாலும் ஏதோ சாப்பிட்றதுக்கு இடியாப்பம் மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு இடியாப்பம் போல் தான் இருக்குது. அதுமாரி தான் சுடுவாங்க. இடியாப்பம் சுடுவாங்களே சூப்பராக தான் சாப்பிட்றதுக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. ஆனால் பெருசாக வந்து சூப்பராக சுடலாம் இடியாப்பம். ஆனால் ரொம்ப கருப்புனையாக இருந்தோம். எப்படி கேட்டால் அழகாக நம்ம இட்லி கொத்து அழகாக வட்டமாக சூப்பரமாக அதுமாதிரி நல்லா நிறைய சுடணும், நம்ம நிறைய வச்சு சாப்பிடணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் திட்டமாக அளவோட நாங்கள் பெசஞ்ச மாவில் பாதி மாவு தான் எங்களால் சுத்த முடியாது. பாதி மாவு எடுத்து வச்சிட்டேன். அதோட அளவோட ஆகிப்போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சனியை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரோம். டாடா பாய்.